நைட்டு படம் ஐபிஎல் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்த்தோம். அவர் நேற்றுக்கு சொன்னபடி டேட்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த டேட்டை போய்ட்டு பாருங்கள். அவர் நடிச்ச ட்ரெய்லரும் வந்துருச்சு, போய்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தை போய்ட்டு பாருங்கள். நானும் போய்ட்டு அந்த படத்தை பார்க்கணும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டோட பிரச்சனை. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னேன். இப்ப நம்ம அந்த ஆள் சொன்னாருன்னு காரை வாங்கி நிப்பாட்டிருக்கேன். இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க தான் ஓனர். சொல்லியா? நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பாருங்க. இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என் அரசியல் வாழ்க்கையை அசம்பந்தம் ஆயிட்டா. என்னதான் நடந்தது கொஞ்சம் சொல்லி தொலைக்கிறீங்களா? என்ன விஷயமா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? அந்த வீடியோ பார்த்த ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது. எடுக்கல சார், பிளீஸ். இதெல்லாம் எங்க நடக்குது? உங்க இந்திய தண்டனை சட்டம் இல்லாதவங்களுக்கான தண்டனை சட்டமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். இதுவரைக்கும் நீ அனுபவிக்காதெல்லாம் அனுபவிக்க போறேன். நான் மைக்க பிடிச்சி பேசி பேசி இந்த இடத்துக்கு வரலடா, கத்தி எடுத்து வீசி வீசி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வேற டெலிவரிடா. இது மட்டும் டெலிவரி ஆச்சுன்னா ஆல் இண்டியா பாலிடிக்ஸ். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லாரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோட முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள்.